ஹாய் வீவர்ஸ், இனி வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சலி கவினுக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாம் டெலிட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க, நம்ம எதுக்காக கவினுக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாம் டெலிட் பண்ணணும்? என் மேலே எந்த தப்புமே இல்லை. கவின் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். மகேஷ் வந்து இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்தா கூட என் மேலே எந்த ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கொண்டு வர மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து ரொம்பவே மகேஷை நம்புறாங்க. ஆனால் மகேஷ் வந்து எவ்வளோ கேவலமானவங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் தான் நம்ம அஞ்சலிக்கு தெரிய வரப்போகுது. ஏன்னா மகேஷ் வந்து பண்ணுற தில்லாலங்கடி எல்லாம் இப்போ அஞ்சலிக்கு தெரியலை. ஏன்னா அஞ்சலி ஃபோனில் இருந்து திருட்டுத்தனமாக அஞ்சலி கவின் காட்டின மெசேஜ் எல்லாத்தையுமே தன்னோட ஃபோனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அதனால கவினோட நம்பரை வச்சு கவின் எங்கே இருக்கான், அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கவினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. இது நம்ம அஞ்சலிக்கு தெரியவே இல்லை. நம்ம மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க, அஞ்சலி நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அஞ்சலி, என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே மறைச்சிட்ட, நீ ஒரு துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை போட்டு ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்க. அஞ்சலிக்கு இப்போ தான் மகேஷோட சுயரூபம் முழுசாக தெரிய வருது. மகேஷ் வந்து அஞ்சலியை மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு நான் ஃபன் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறதும் அவர் பண்ணுற பிஹேவியர்லாம் பார்த்து அஞ்சலி வந்து முடிவே பண்ணுறாங்க, இல்லை இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து நம்ம எப்படி விட்டு பிடிக்கணுமோ அந்த மாதிரி விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ மகேஷ் வந்து கவினை பற்றின விஷயம் எல்லாத்தையுமே டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. கவினை நம்ம எப்படியாவது ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கவினோட நம்பரை வச்சு கவின் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணுறாங்க. கவின் வந்து அவங்க அத்தை பொண்ணோட ட்ரெஸ்ஸு கடையில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷோட ஃபோனில் அந்த ஜிபிஎஸ் மூலமாக காட்டுது. அதை பார்த்துட்டு மகேஷ் வந்து டே நீ இங்கேயா இருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, உன்னை நான் ஒரு வழி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட கவினை தேடி போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே துணி கடையில் கவினுக்கு பதிலாக கவினோட ஃப்ரெண்டை போட்டு அந்த அடின்னு அடிக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆக்குறாங்க. என்னாச்சு இவர் என்ன இவர் பாட்டுக்கு வந்தார், இவனை போட்டு தேவையில்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தடுக்கிறாங்க. ஆனால் மகேஷ் வந்து யாரை பேச்சுமே கேட்கல, அவ்வளோ விரியோட பயங்கரமாக போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கவின் அஞ்சலி இவங்க ரெண்டு பேருமே ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் அதை வந்து மகேஷ் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படியாவது கவினை வந்து போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தது ரொம்ப பெரிய தப்பு. நம்ம கவினுக்கு இந்த விஷயம் தெரிய கூட செய்யாது. தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அஞ்சலியை மகேஷ் கிட்ட இருந்து காப்பாற்றணும் தான் நினைப்பாரு நம்ம கவின். இனிமேட்டு என்ன நடக்குது நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.